இன்று மாலை வேளையில ஒரு முக்கியமான செய்திய வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த பருவ மழை அப்படின்றது டிசம்பர் மாதத்துல இலங்கையில வழமையாகவே நடக்கிற ஒரு மழை. அந்த மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தென்கிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லப்படுறது இலங்கையில. இது நவம்பர் மாத கடைசி அல்லது டிசம்பர் மாத ஆரம்பம், நடுப்பகுதி இந்த காலப்பகுதிக்குள்ள இந்த மழை வீழ்ச்சி வந்து பதிவாகும் இலங்கையில. இந்த மழை பெய்தறதுக்கான வாய்ப்புகள் இந்த 4ஆம் திகதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. வரப்போற அடுத்த சில நாட்கள்ல இந்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள்ல இந்த மழை வீழ்ச்சி பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிக வெள்ளம் காரணமாக பல நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பருவ மழை வீழ்ச்சி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தலாமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களையும் மையப்படுத்தி இல்லாம ஒரு சில இடங்களை குறிப்பாக கடலோர பிரதேசங்களை மையப்படுத்த அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது இன்று மாலை வேளையில வானிலை நிலையம் அறிவிச்சிருக்கிற செய்தி. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களை நோக்கிய பல பயணங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அரசாங்கத்தினுடைய மீட்புக்குழு, இந்தியாவினுடைய மீட்புக்குழு நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மூலமான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் என்று இப்பொழுது பலதரப்பட்ட இடங்களை சென்றடையக்கூடிய இதுவரைக்கும் தொடர்புகளை இல்லாமல் இருந்த பல இடங்களுக்கு இன்றைய நாளில் மீட்புக்குழு சென்றிருக்கிறது. ஆனால் இன்னும் மீட்புக்குழுவோ அல்லது நிவாரணப் பொதிகளோ அல்லது நிவாரணமோ அல்லது தொலைத்தொடர்புடைய இணைப்புகளோ மின்சாரமோ தண்ணியோ இல்லாம இன்னும் பல இடங்கள் போக முடியாம இருப்பது அப்படின்றதும் இன்னும் வருத்தத்துக்குரிய விஷயமாகவே இருக்கு. நிறைய மக்களுடைய தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம் பாதை சரியாக இல்லை, தொலைத்தொடர்பு சரியாக இல்லை, யாரை தொடர்பு கொள்வதுன்ற பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் தொடர்ச்சியாக இருப்பது இந்த மீட்பு பணிகளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பா இன்றைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். எந்த பிரதேசத்தில் உங்களால் இன்னும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சாதாரணமாக தெரிஞ்சு கொள்ளலாமே, மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் விட்டுருந்தேன். அதில் 195 கருத்துக்கள், அதாவது கமெண்ட்ஸ்கள் இதில் வந்திருக்கு. இப்போ இறுதியாக பார்த்த தகவல், அதாவது இது ஒரு நிமிஷத்துக்கு முதல்ல வந்திருக்கிற கருத்து, தலவாக்கல, ராகல, மஸ்கெலியா, கெட்டபொலா, உடப்புசல்லாவ இந்த சில பிரதேசங்கள், எல்லா பிரதேசங்களும் இல்லை, மஸ்கெலியா, ஹோல்ப்ரூக், டயகம, அதோட ரங்கல பிரதேசம், ரம்போட பிரதேசம், ஹட்டனுடைய செனன் எஸ்டேட், கண்டியிலுடைய அப்ப கலகா, இந்த மாதிரி பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வக்கந்த இன்னும் 6 நாட்கள் தொடர்பு எதுவுமே எடுக்க முடியாமல் இருக்கு. தலவாக்கலினுடைய 4ஆம் ஒரு சில பிரிவுகள், நாவலப்பிட்டியினுடைய பல பிரிவுகள், லிந்துலையில் ஒரு சில பிரிவுகள், மீண்டும் தலவாக்கலை வந்திருக்கிறது, ஹோல்ப்ரூக் திரும்ப வந்திருக்கிறது. அதுபோல பல தரப்பட்ட இடங்கள், ஹைபோரஸ்ட் இலக்கம் 1, டயகம, அக்கரப்பத்தன, பதுளை, ஆலியல, இந்த மாதிரியான பல பிரதேசங்கள் டயலாக் கவரேஜ் இன்னும் வரல. மொபிட்டல், ஹாச் போன்ற நிறுவனங்கள் தொலைத்தொடர்பை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்னும் முக்கியமான பல இடங்களுக்கு அவங்களாலையும் கொடுக்க முடியாமல் இருக்கு. கண்டி மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள், புசல்லாவை, இந்த மாதிரி பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள வந்த தகவல்கள் நாங்கள் ஒரு மாலை வேளையில இந்த கருத்தை, அதாவது இந்த போஸ்ட்டை வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சிருந்தோம். நிறைய இடங்களுக்கான தொடர்புகள் இன்னும் கிடைக்காமல் இருப்பது காரணமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த தொலைத்தொடர்பு அதோட போக்குவரத்து பிரச்சனை இருப்பதன் காரணமாக. எனவே மீள் இணைப்புகள் தொடர்பாக துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் எந்தெந்த இடங்களில் மின்சாரம் இல்லை, எந்தெந்த இடங்களில் இன்னும் உங்களுடைய உறவுகளை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிந்தளவு மற்ற இடங்களையும் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அது இருக்கலாம். இந்த நேரத்தில் இன்றைய நாளில் பார்த்த மிக முக்கியமான ஒரு செய்தி, இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களையோ அல்லது மக்களுக்கான நிவாரணங்களையோ உடனடியாக வழங்குறதுக்கு, இதை கட்டமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 31 பில்லியன் ரூபாய்கள் முதல் கட்டமாகவே தேவைப்படும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 3100 கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தொகையை பார்க்கும்போது. இது ஒரு ஆரம்ப கட்டத்துக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் பெரிய அளவான தொகை அரசாங்கம் இதற்காக செலவிட வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு கணக்கு வந்து ஆரம்பத்திலே இந்த நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இதுவரைக்கும் 14 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்றத யுனிசெஃப் வந்து கணக்கெடுத்திருக்காங்க. இன்றைய நாளில் யுனிசெஃப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. 14 லட்சம் பேரில்
2,75,000 குழந்தைகள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவான அனர்த்தமாகவே இது பார்க்கப்படுவதாக அவங்களுடைய கணிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட தொலைத்தொடர்புகள் இல்லாமல் இருந்த பிரதேசங்களை இன்று ஒரு சில இடங்கள்ல மீட்பு குழுக்கள் சென்றடைந்திருப்பதாக பாதுகாப்பு பக்கமாக, போலீஸ் பக்கமாக பல தகவல்கள் வெளியாக இருந்தது. கொத்மல, நூரலியாவுடைய சில பிரதேசங்கள், ரம்போட, அதோட கந்தபொல, நாவலப்பிட்டிய, பண்பில ஆகிய பிரதேசங்கள்ல மீட்பு பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கு மின்சாரம், நீர், தொலைத்தொடர்புகளை இணைப்பதற்கான துரித நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மின்சார சபை ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இன்று மாலை வேளையில. அதாவது எந்தெந்த பிரதேசங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்குமோ அந்த பிரதேசங்களுக்கான மின் துண்டிப்பு, அதாவது கட்டணம் செலுத்தாமல் மின் துண்டிப்பு எங்கேயுமே ஏற்படுத்தப்பட மாட்டாது. அதாவது பில் பே பண்ணாமல் இருக்கிற மின் துண்டிப்புகளை உடனடியாக ரத்து செஞ்சிருக்காங்க. பாடசாலைகள் திறப்பதற்கான திகதி தொடர்பாக இன்று நாளில் கல்வி அமைச்சு அறிவித்திருக்காங்க. பஸ் போக்குவரத்து, மின்சார தடை, தொலைத்தொடர்பு, பாதைகள், வெள்ளம், இந்த மாதிரியான எந்த சிக்கல்களும் இல்லாமல் இருக்கின்ற பிரதேசங்களுக்கான பாடசாலைகள் வருகின்ற 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். மற்ற பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கான பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான முடிவுகள் அதுக்கு பிறகு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏஎல் பரீட்சைகள் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற ஏஎல் பரீட்சைகள் ஜனவரி 2026ஆம் ஆண்டு ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஜனவரியினுடைய முதல் வாரத்தில் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மீட்பு குழு நேற்று இரவு பதுளையில் பலதரப்பட்ட இடங்களில் மீட்பு நடவடிக்கைகளில் இறங்கியிருக்காங்க. அதோட பாகிஸ்தானுடைய உதவி விமானம், அதோடு மட்டுமில்லாமல் மருத்துவ பொருட்கள், நிவாரணப் பொருட்களை கொண்டு வர விமானத்தை தங்களுடைய வான்நிலைக்குள்ளால் பறப்பதற்கு இந்தியா ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தாலும் இன்னும் சரியான முறையில் அதுக்கான அனுமதி முழுமையாக வழங்கப்படாதால் இன்னும் அந்த விமானம் வந்து சேரல, காலதாமதம் ஆவதாக சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே வர்றதுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க, போறதுக்கு கொடுக்கப்படலை. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு சில பாதுகாப்பு சிக்கல்கள் இன்னும் தாமதத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. UAE-இலிருந்து 2வது சரக்கு கப்பல் இன்றைய நாளில் வந்திறங்கியிருக்கிறது. கட்னா விமான நிலையத்துக்கு மிகப்பெரிய பாரிய அளவான நிவாரணப் பொருட்களோடு இந்த கப்பல்கள், விமானங்கள் வந்திறங்கியிருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரசாங்கத்தையும் தாண்டி பல தன்னார்வ நிறுவனங்கள், குறிப்பாக சமூக செயற்பாட்டாளர்கள், சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற சமூக வலைத்தள பதிவாளர்கள் என்று மிகப்பெரிய அளவான தொகையினர் சகோதர மொழி பக்கமாக, ஏன் தமிழ் மொழி பக்கமாக கூட பல உதவிப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, பலருடைய கருத்தாக இது இருக்கு. காரணம், ஒரு உதவிப் பொருட்கள் ஒரு சில இடங்களில் மாத்திரமே தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கிறது. பகிர்ந்து எல்லா பிரதேசங்களுக்கும் கூட கிடைக்கக்கூடிய போக முடியாமல் இருக்கிற பிரதேசங்களுக்கும் சென்று கொடுக்க வேண்டியது கட்டாயமாக்குங்கள். காரணம், சாமான கலெக்ட் பண்ணிட்டோம், கொடுக்கக்கூடிய இலகுவான இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் முக்கியமான இடங்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல விஷயமாக, அது அவங்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கு. உணவை தாண்டி அத்தியாவசியமான பல பொருட்கள் தேவைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போனால், பல இடங்களில் மக்கள் உதவிகள் செய்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒருத்தருக்கு முடியாத அளவில் கூட ஒரு சின்ன பொருளையாவது கொண்டு உதவி செய்கிறது அப்படின்றது, அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்றது பல இடங்களில் பார்க்க கிடைச்சது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருந்தேன். அதாவது இன்றைய நாளில் பஸ் போக்குவரத்து தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகள் இருந்தது. அரச போக்குவரத்தாக இருக்கட்டும், தனியார் போக்குவரத்தாக இருக்கட்டும், முடிந்தளவு போக்குவரத்து சேவைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹேட்டனுக்கான போக்குவரத்து சேவை இருக்கிறது. மலையகத்தினுடைய கண்டி போக்குவரத்து இருக்கு. நாவலப்பட்டி போகாது, ஆனால் இடையில வரும் வரைக்கும், அந்த போகக்கூடிய பாதைகள் வரும் வரைக்கும் போவதாக சொல்லியிருந்தாங்க. மட்டக்களப்பு கொழும்புக்கான சேவை, யாழ்ப்பாணம் கொழும்புக்கான சேவை, மன்னார் கொழும்புக்கான சேவை, காலி, மாத்தளை, ஹம்பாந்தோட்ட, இந்த மாதிரியான முக்கியமான பிரதேசங்களுக்கான போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மரக்கறிகள் விலை, பொருட்களுடைய விலைகள் நேற்று இருந்த விட இன்றைய நேரத்தில் கொழும்புடைய மிக முக்கியமான சந்தைகளுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழுமையான காணொளி இதுக்கு முதல்ல இருக்குது, முடிந்தால் நேரம் இருக்கும்போது பாருங்கள். இது முக்கியமாக போக்குவரத்து தொடர்பாகவும் விலைகள் தொடர்பாகவும் அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். குறிப்பாக நேற்று மாலை வேளையிலிருந்து கலனி கங்கையினுடைய நீர், அதாவது ஆபத்து எல்லையை தாண்டி குறைந்திருக்கிறது. அதாவது இன்னும் நீர்மட்டம் அந்த மட்டத்துக்கு குறையல, பெரிய வெள்ளம் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைத்து இருக்கிறது. ஆனால் சிறு வெள்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாட்களில் இன்னும் மழை பெய்யுமாக இருந்தால் இந்த சிறுவெள்ள ஆபத்து பெருவெள்ள ஆபத்தாக கூட மாறலாம். ஆனால் இப்போதைக்கு கலனி கங்கையினுடைய நீர்மட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு சந்தோஷமான செய்தி. இதில் கொத்மலை
டேம், அதாவது கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய அணை உடைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக வதந்தியாக பரப்பப்பட்டிருந்தது, பொய்யான செய்தியாக பரப்பப்பட்டிருந்தது. இதனால பலதரப்பட்ட இன்னல்கள் அங்கு ஏற்பட்டிருந்தது. இந்த செய்தியை முதலில் பரப்பியவர் யார் அப்படின்றத கண்டுபிடித்து அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி நேரடியாக பணிப்புரை விடுத்திருக்காரு. பொய்யான செய்திகள், சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்ற செய்திகள் என்றது மிக கொடுமையான விஷயங்கள். அதாவது மக்கள் இன்னல்ல அல்லது பயத்தில் இருக்கிற இடத்துல இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற பலர் என்ன செய்தி யார் யார் ஒரு ஆள் சொன்னாலும் அதை தூக்கி செய்தியாக போடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு நியாயம், எந்த அளவுக்கு அது சரி அப்படின்றது அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெரியும் அது எந்தளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது. தயவு செய்து இந்த சமூக வலைத்தளங்களில் செய்திகளை பதிவிடுற நீங்கள் தயவு செய்து நீங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் எந்த பொருட்களும் அவங்களுக்கு செய்யாட்டியும் பரவாயில்ல, சத்தம் இல்லாமல் இருங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா உங்களுக்கு உத்தியோகபூர்வமற்ற செய்திகளை பதிவிடும் போது மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் ஏற்படுது. அது கடந்த நாட்களில் நடந்திருக்கு. மிக மிக அவதானமாக இருங்க. இது நீங்கள் இதனால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். ஆனால் தண்டனை கிடைக்கிறதுக்கு முதல்ல நிறைய அனர்த்தம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தண்டனை கிடைச்சி என்ன கிடைக்காட்டி என்ற அளவுக்கு இருக்கும். தயவுசெய்து உங்களுடைய கைகளை சும்மா வைத்து கொண்டிருக்கிறது நல்லவன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவான அனர்த்தங்கள் சில இடங்களில் ஏற்பட்டிருக்கு இந்த பொய்யான செய்திகளால். அதோட பல இடங்களில் இந்த பொருட்களை விற்கிறவங்க அதிக விலைக்கு விற்பது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது மரக்கறிகளாக இருக்கட்டும், சில இடங்களில் கேஸ் சிலிண்டரை ஒழிச்சு வச்சுக்கிறது, விலை கூடட்டு பார்க்குறது, பல வியாபாரிகள் இதை செய்கிறாங்க. எல்லாரும் இல்லை, பல வியாபாரிகள். அதில் மிகப்பெரிய அளவில் இது விமர்சனத்துக்குள்ள விஷயமாக மாறி இருக்கிறது. ஒரு பொருளை ஒரு பால்மா வாங்க போனால் ஒரு 3 பால்மா பாக்கெட் வாங்குறதுக்கு இப்போ 1 வாங்க வேண்டிய அந்த அளவுக்கு விலையை ஏற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விலைகளை உயர்த்தி வச்சிருக்க அப்படின்றது அது மனிதாபிமானமற்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையான செயல். இதுவும் பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழல், பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட பிரதேசங்களை மீட்பதற்கும் அங்கிருந்து மீட்பு நடவடிக்கைகளை செய்வதற்குமாக மாத்தறையிலிருந்து கிட்டத்தட்ட 826 பேர் கொண்ட ஒரு குழு பதுளைக்கு வந்திருக்கிறது. இது சமூக வலைதளங்களையும் செய்திகளையும் பெரிய அளவாக பார்க்கப்படுகின்ற செய்தி. இந்த செய்தியில் என்ன விஷயம் இருந்ததுன்னா, மீட்பு குழு செல்வதற்கு தாமதம், இந்த மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சனைகள் கடந்த நாட்கள் இருந்தது. இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு மாத்தறையிலிருந்து மிகப்பெரிய ஒரு அணி உண்டு மீட்புக்காக வந்திருக்காங்க. இதில் தன்னார்வ நிறுவனங்களை சேர்ந்தவங்க, பொது அமைப்புகளை சேர்ந்தவங்க, தனி நபர்கள், சமூக வலைத்தள செயற்பாட்டாளர்கள், இந்த மாதிரி பலர் இதில் இணைந்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று மாலை வேளையில் வந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி பல இடங்களுக்கு மின்சாரமோ அல்லது தொலைத்தொடர்புகளோ இல்லாமல் இருக்குது, மீட்புக்குழு இன்னும் போக முடியாமல் இருக்குது. இந்த மாதிரியான இடங்களில் 4-5 நாட்கள் ஆகிறது மண்ணுக்குள் புதை உண்டவர்களை தேடுவதற்கோ அல்லது உடல்களை தேடி எடுப்பதற்கோ பெரிய அளவான சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் ஒன்று கூடி, இளைஞர்கள் ஒன்று கூடி மீட்பு பணிகளை தாங்களாகவே ஆரம்பித்த பல இடங்கள் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.